பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 51 16 17 வசனங்கள். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான். தேவனே, நொறுகுண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான். தேவனே, நொறுகுண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, இது ஒரு விண்ணப்பமா தாவீது இருக்கிறாங்க. பலியை நீர் விரும்புகிறதில்லை. ஆமாங்க, அவருக்கு சாக்ரிஃபைஸ் எதுவும் பண்ண முடியாது. ஒரு ஆடோ மாடோ அப்படியெல்லாம் பலியிட முடியாது. பலியிட்டாலும் அவர் அதை ஏற்கிறது இல்லை. தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. ஆமாங்க, தகன பலி எதுவுமே அவருக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். அவருக்கு ஏத்தது எல்லாம் நொறுங்குண்ட ஆவிதான். புரோக்கன் ஹார்ட், ஹி இஸ் க்ளோஸ் டு த புரோக்கன் ஹார்ட். அந்த நொறுங்குண்ட ஆவி இருக்குல்ல, நொறுங்குண்ட இருதயம், கலங்கின ஆவி, கலங்கி போயிருக்கிற அந்த ஆவிதான் நொறுங்குண்ட ஆவி. கலங்கி போயிருக்கிற அந்த நம்மளோட இருதயம், அதுதான் நொறுங்குண்ட ஆவி. கலங்கி ஒண்ணுமே திக்கு திசை எதுவுமே இல்லாம ரொம்ப உடைஞ்சு போய் ரொம்ப டிப்ரெஷன்ல ஆங்ஸைட்டியில இருக்கிற அந்த ஆவி நொறுங்குண்ட ஆவி. தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட ஆவிதான். அவருக்கு ஏற்ற பலி அந்த நொறுங்குண்ட ஆவிதான். அந்த 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 தருணத்துல ஆண்டவரை நீங்க கூப்பிடுறீங்கல்ல, he is close to you, God is close to you. தேவன் அந்த டைம்ல அவர் க்ளோஸா இருக்காரு, உங்க பக்கத்துல இருக்காரு. தேவனை, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியாது. ஆமாங்க, அவரு என்னைக்குமே புரோக்கன் ஹார்ட்டை புறக்கணிக்கவே மாட்டார். நொறுங்குண்ட ஆவி, திருப்பி யாராலையும் ஒட்டி வைக்க முடியாத அந்த நொறுங்குண்ட இருதயத்தை யாராலையும் யார் கவனிப்பாரற்ற அந்த உள்ளங்களை, தேற்ற ஒருத்தரும் இல்லை அப்படின்ற அந்த தேற்ற ஒருத்தரும் இல்லை அப்படின்ற அந்த இருதயத்தை ஆண்டவர், நறுங்குண்ட அந்த இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிக்கவே மாட்டாருங்க. அதுதான் நறுங்குண்ட ஆவி எல்லாத்துக்கும் பலப்படுத்ததான் பரிசுத்த ஆவியானவர் என்று பரிசுத்த வார்த்தையை நம்ம கொடுக்குறாங்க. இந்த பரிசுத்த வேதாகமம்ல இருந்து எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த வார்த்தை. அதைதான் பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என் மூலியமா. ஸோ he is close to you. ஸோ டோன்ட் ஃபீல் ஃபார் எனிதிங். டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எதுக்கும் கவலைப்படாம முன்னோக்கி செல்லுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்காங்க. என்ன பிரச்சனை, என்ன கவலைனாலும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை அந்த சிறைப்பட்ட அந்த ப்ராப்ளம்ல இருந்து சிறையிருப்பை மாற்ற வல்ல தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல தேவன், அவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. இயேசு என்னும் நாமத்தை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஒரு வழியா நீங்க நடக்கிறீங்க, அந்த வழி உங்களுக்கு பிரியமானது, அது உங்களுக்கு வாய்க்காவிட்டால் அந்த வழி தேவனுக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு பிரியமான வழி என்னைக்குமே சூப்பர், தி பெஸ்ட். அதை மட்டும் அவர் சித்தத்துக்கு அர்ப்பணிக்க என்று தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மக அரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இசப்பா, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா, நறுங்குண்டதான எங்களுடைய ஆவி எங்களுடைய உள்ளங்களை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய உள்ளங்களை நீர் தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக, சத்துவப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசம் செய்து இசப்பா, நீர் உம்முடைய சித்தத்தின்படி எங்களை அழைத்து கொண்டு செல்வீராக தகப்பனே. இசப்பா, உம்முடைய சித்தத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக தகப்பனே. இசப்பா, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, தகன பலி, இசப்பா, எத்தனை பலிகள் இருந்தாலும் இசப்பா உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் பலியை விரும்புகிற தேவன் அல்ல தகப்பனே. இசப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா, எல்லாம் நீர் படைத்தது, அதை உமக்கென்று திருப்பியும் படைக்க எங்களுக்கு எந்த திராணி உள்ள தகப்பனே. உம்முடைய பலன் தான்ப்பா. இசப்பா, இப்போ ஜெபிக்க வைக்கிறது கூட ஆவியானவர் எங்களுக்குள்ளாக, இசப்பா, ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வார்த்தையை கொடுத்து ஜெபிக்க வைக்கிறீங்க தகப்பனே. சொந்தம் என்று சொல்லிக்கல ஒன்றுமே இல்லை தகப்பனே. எல்லாமே உம்முடைய செயல்பா. உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை ஆழ்ந்து கொள்வதாக, சூழ்ந்து கொள்வதாக, நடத்தி செல்வதாக தகப்பனே. உம்முடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்கிறதற்காக நன்றி. சப்பா, நீர் ஒருவரே மகிமைப்படணும். உம்முடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படணும். நீர் பெருகவும்
நாங்க செருகவும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all. Thank you.